மே மாதம் 6ஆம் தேதி உலகின் அதிநவீன ஜெட் விமானம் ஃபைட்டர் மற்றும் பாமர் விமானம் என்று அழைக்கப்படுகின்ற ரஃபேல் ஜெட் சீனாவினுடைய செங்டு ஃபைட்டர் ஜெட்டால் வீழ்த்தப்பட்டது. இதுதான் இந்தியாவிற்கு ஒரு பேரிடியாக அமைந்த விஷயம். ஆழம் தெரியாமல் காலை விட்டதா இந்தியா என்பது மிகப்பெரிய $1,000,000 கேள்வி. எப்படி வீழ்த்தியது செங்டு? ரஃபேல் விமானத்தினுடைய ரேடார்களை முடக்கும் மிகப்பெரிய அமைப்பை பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கிறது தங்கள் நாட்டில். அங்கேதான் செங்டு ஃபைட்டர் விமானமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சீன தயாரிப்பு விமானம் வெறும் $400 மில்லியன் பெறுமதியுள்ளது. ஆனால் ஒரு இடத்தில் இந்தியா சறுக்கியது உண்மைதான். ஆம், அந்த ரேடார் தொடர்புகளை, ரேடார் மண்டலத்தை, பாகிஸ்தானுடைய ரேடார் மண்டலத்தை முதலில் பிரம்மோஸ் ஏவுகணையை அனுப்பி வீழ்த்தி இருக்க வேண்டும். அந்த பாகிஸ்தானுடைய ரேடார் அமைப்புகளை நாசம் செய்யும் சக்தி பிரம்மோஸ் ஏவுகணைக்கு உண்டு. கராச்சிக்கு அருகில் தங்களுடைய நீர்மூழ்கி கப்பலை கொண்டு சென்று கூட அங்கிருந்து கூட பிரம்மோஸை ஏவும் வசதி இருக்கிறது. ஆனால் இந்தியா அதை எண்ணி பார்க்கவில்லை. மிகச் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தவுடன் ரஃபேலுடைய ரேடார் சிஸ்டம் முடக்கப்பட்டு அங்கே செங்டு விமானம் மிக எளிதாக PL-15 என்ற ஏர் டு ஏர் மிசைல் மூலம் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த விமானமான ரஃபேல் விமானத்தின் கதையை முடித்து விட்டது. இது இந்தியாவை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை.